என் டேலண்ட்டை என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போது உயிரோடு இல்லை, ஆனால் என்னை நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்தில். பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து என்னுடைய எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்ஸ் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா நான் இன்றைக்கி டைரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடித்தோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்கள் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.